சரியா பேசிருக்க. இதே போலயே அவியல அதட்டி வைனே, அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. எனக்கும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். நீ ஒன்றும் டியூஷன் எடுக்கண்டாம். செல்விக்கா, வாமா கவிதா, எப்படி இருக்க? வந்துட்டேன் பெரிய இவானு. அவ கிடக்கா லூசு, நீ உள்ளவா? எப்படின்னே இருக்கிய? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேனே. செல்விக்கா எங்கே இருக்கவ? உள்ள கிச்சனில் சமையல் பண்ணிட்டு இருப்பா, போய் பாரு. சரிண்ணே, போய் பார்க்கேன். இந்த பிள்ளை எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கு. எனக்குன்னு வச்சிருக்கா பாரு கூட பிறந்தவனு. குடும்பத்தில் பிரச்சனை பண்ணி பிரிக்கிறதுல ராமாயணத்தில் வர கூனியே மிஞ்சிருவா. ஈரங்கை உரிச்சத்தில் கண்ணு கரைச்சிலம்மா. மூஞ்ச கழுவுனீங்களா? நான் மூஞ்ச கழுவுனவனுக்குன்னு கழுவிட்டவனுக்குன்னு ஏன்ட்ட எதுவுமே பேசாமல் சத்தங்கட்டமே பேரு. நான் பெற்ற ரெண்டுமே சரியில்லை. எதுக்குமா இப்படி பேசிட்டியே? நபர்ல நான் உங்ககிட்ட எதுவுமே பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். நீ தான் சும்மா சும்மா என் வாயே கிளறுத. நான் உங்ககிட்ட அப்படி பேசுனது தப்பு தாம்மா, என்ன மன்னிச்சிருக்க. நீ என்கிட்ட பேசுனது கூட தப்பு இல்லைல்ல, ஆனால் செல்விக்கிட்ட பேசுனது தான் தப்பு. யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ அங்கே கேட்கணும். அதை விட்டுட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நீங்கள் இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பேசாதுங்க. என்ன நடந்திருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கேப்பார் சொல்லி கேட்டுட்டு இப்படியெல்லாம் ஆடாத. நான் யார் சொல்லி கேட்டுட்டும் ஆடலாமா? வேற எதுக்கு நீ வந்தும் வராமலையும் செல்வியை திட்டுன? பேசுகிறது பாரு, வீட்டை விட்டு அனுப்பிடுவானா? நீ அவளை மட்டும் இந்த வீட்டை விட்டு அனுப்புனேன்னு வச்சுக்க, நானும் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். நான் உங்கள் பிள்ளைமா, அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். செல்வியை நீ அடிக்கடி திட்டுக்கதை கேட்டாலே எனக்கு சங்கடமாக இருக்குது. பேசாமல் காலா கூடயே போயிடலான்னு தோணுது. நீங்களே எதுக்குமா இப்படியே சொல்றியே? வேற யாரில் இப்படி சொன்னது? கலாதாம்மா சொன்னா. அவள் என்னல சொன்னா? நான் உங்களை ஒழுங்காக பார்க்கலனா கலா உங்களை அவள் கூடயே கூட்டிகிட்டு போயிடுன்னு சொன்னான். கூட்டிகிட்டு போய் என்னையே மகாராணி மாதிரி வச்சுக்கிட்டுவளோ? அவள் பெரிய இவன்னு சொன்னாலாம். அதை கேட்டுக்கிட்டு இவனும் பொண்டாட்டியே திட்டுனானா. என்ன வரல, கலா என்னையும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் கூட உருப்படி வச்சு பார்த்துக்கிட மாட்டா. அங்கே அவளுக்கே எல்லா வேலையும் மாமியார் தான் செஞ்சு கொடுக்கு. நான் அங்கே போனோம்னா அவள் மாமியாரை வீட்டை விட்டு விரட்டிடுவா. அப்புறமா அந்த வீட்டில் எல்லா வேலையும் என்னையை தான் செய்ய சொல்வா. எனக்கு என் மவளை பற்றி நல்லாவே தெரியும். என்ன வரல, இதுதான் செல்வியை திட்டுக்குது கடைசியாக இருக்கணும். இனிமே எவ பேச்சையும் கேட்டுக்கிட்டு அவளை திட்டாத. நான் சொன்னிட்டு கூட அவளை திட்டுக்க வேலையை வச்சுக்கிடாத. அவளை நீ திட்டாமல் இருக்குது தான் உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது. சரிம்மா, இனிமே நான் அவளை திட்டலை. வாமா கவிதா, செல்வி பற்றி பேசுனியா? பேசுனேன். வீட்டில் எனக்கு நிறைய வேலை கிடக்கு, போயிட்டு அப்புறமா வரேன். சரிம்மா, போயிட்டு வா. இந்த கவிதா எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கா. ஏமா கலா இப்படி இருக்கா? அதெல்லாம் பிறவிக்கணும், மாட்டை வச்சுலாம் கட்ட முடியாது. எப்போ திருந்தணும்னு நினைக்காளோ அப்போ திருந்திட்டு போகிறா. உள்ள சமையல் கட்டில் செல்வி சமையல் செஞ்சுட்டுப்பா. உள்ளே போய் நல்லதா 4 வார்த்தை பேசு. சரிம்மா. வந்துட்டாளா? இப்போ கேட்பா அவன் எங்கள் அம்மா போகிறான்னு. ஏம்மா, அவன் எங்கே போகிறான்? நான் நினச்ச மாதிரியே ஒரு இக்கத்தி பேசுகிறாமா அப்படியே என்கிட்ட வந்து கேட்க. அவன் எங்கே போகிறான்ட்டு கேட்டேன். அது ஒரு தப்பாங்க? தப்பு தான். அவன் வெளியில் போனோம்னா இந்த கேள்வி கேட்கணும். அவன் இப்போ வீட்டுக்குள்ளெல்லாம் போகிறான். இதை நான் உங்ககிட்ட கேட்டது தப்பு தாம்மா. எனக்கு என்ன வந்துச்சு? யார் குடும்பம் கேட்டுக்கிட்ட எனக்கு என்ன? இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறேன். போக வேண்டியதுனே, உன்னை யார் பிடிச்சி வச்சுக்கா? உங்களுக்கு என்னை விட வீட்டுக்கு வந்த மருமக தான் வசதியாக தெரியுது. அவளை நீங்கள் நல்லா தலையில் தூக்கி வச்சு ஆடுறிய. ஆடுங்க ஆடுங்க. நீங்கள் எவ்வளோ நாள் தான் இப்படி தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்கதை நானும் பார்க்கேன். வீட்டுக்கு வந்தவா சிரிக்கணும், பெத்த பிள்ளை வருத்தப்படணும். நல்ல அம்மை. ஏன் தான் இவா புரிஞ்சிக்க மாட்டேக்காளோ தெரியல. எதே சாப்பிடுவாங்க. கலால் எங்கத்த காணையில்? அவள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டா. சாப்பிட்ட பிறகு போக சொல்லியிருக்கலாம்ல. அவளுக்கு அவ அத்தை கையால் சாப்பிடணும் போல இருக்கான், அதான் அங்கே போயிட்டா. எனக்கு என் மருமக கையில் சோறு போட்டு சாப்பிடணும் போல ஆசை இருக்குது. சோறு போட்டு தருவியா செல்வி? வாங்கத்த, போட்டு தரேன். ஆமாம், அவனுங்க கிச்சனில் நம்ம சாப்பிட்றதுக்கு தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காவத்த. தட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கானா? நானே செய்தேன்னு தான் சொன்னேன் அத்தை. அவைய தான் கேட்கல. நீ போய் அம்மையும் தங்கச்சியும் கூட்டிகிட்டு வான்னு சொன்னாவ. அதான் த நான் உங்கள் ரெண்டுத்தையும் கூடன்னு வெளியில் வந்தேன். உன்ட்ட மன்னிப்பு கேட்டானா? ஆமாத்த, நான் இப்படி இனிமேல் பேச மாட்டேன்னு சொன்னவ. மாமியார் மருமகளும் கதை விட்டு முடிச்சாச்சா? நீங்கள் 2 பேரும் நிற்கியே கலையிலங்க. அவள் மாமியார் வீட்டில் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. இங்கே சாப்பிட சொல்லிட்டு வேல் தந்த பிறகு போக சொல்லியிருக்கலாம்ல. அவள் என்னைக்கெல்லாம் சொல்லி பேச்சு கேட்டிருக்கா. கிளம்புனான்னு வச்சுக்க, காலில் சுடு தண்ணி ஊற்றின மாதிரி வீட்டை விட்டு போயிட்டே இருப்பா. இப்படியே பேசிட்டு இருந்தா இப்படி எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது. வாங்கத்த, சோறு போட்டு தாரேன். முருங்கைக்காய் குழம்பு இன்னைக்கு டேஸ்ட்டாக இருக்குதுமா. என் மருமக வச்சா டேஸ்ட்டாக தான் இருக்கும். எனக்கும் வயிறு ரொம்ப பசிக்குது. வாங்க 3 பேரும் போய் சாப்பிடுவோம். சரி போ.